பசி வைத்த கிள்ளுது. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டைதான். அப்பாடா, சிங்கம் போயிடுச்சு. போகாத போகாத. மாட்டிக்கிட்டியா? உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கா தெரியாது. ஐயோ, என் குழந்தை சிங்கம் தூக்கிட்டு போதே. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. வாங்க, தலைவன் கிட்ட போய் சொல்லலாம். ஐயோ, இந்த சிங்கத்தோட அண்ணன் எந்த முடிவு இல்லையா? கவலைப்படாதீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வோம். இப்படி கூட்டம் கூட்டமா நம்ம நண்பர்களை இழந்தோம்னா நம்ம இனமே அழிஞ்சு போகும். அதனால சிங்கராஜாவோட நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். சிங்கராஜா. யார் அது? மகாராஜா, ஒரு சின்ன விண்ணப்பம். இன்னைக்கு காலையில எங்க கூட்டத்தை சேர்ந்த சிலரை நீங்க பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமில்ல மகாராஜா, இது மாதிரி கூட்டம் கூட்டமா நீங்க எங்களை பிடிச்சுக்கிட்டு வந்தா கொஞ்ச நாள்ல எங்களோட இனமே அழிஞ்சு போயிடும். எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? அதனால தினமும் உங்களுக்காக எங்கள ஒருத்தரை அனுப்பி வைக்கிறோம். இப்படி கூட்டம் கூட்டமா நாங்க அழிய வேண்டியது இல்லைல்ல. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்யலாம். மகாராஜா, இன்னொரு சின்ன விண்ணப்பம். என்ன என்ன? இன்னைக்கு காலையில நீங்க பிடிச்சிட்டு வந்தவங்களை விடுதலை செஞ்சீங்கன்னா எங்க கூட்டம் ரொம்பவும் சந்தோஷம் அடையும். சரி, அவங்கள கூட்டிட்டு போ. ஆனா நாளைக்கு மறந்துடாத, என்ன? ரொம்பவும் நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. பெரியவனே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்க மட்டும் ஏன் வருத்தமா இருக்கீங்க? தினம் ஒருத்தரை அங்க அனுப்புறேன்னு தான் சிங்கராஜாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு மத்தவங்க